ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே மயில் வீட்டில் கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பும்போது கரெக்டாக மயில்கிட்ட, இனி இந்த வீட்டுக்கு நீ திரும்பவும் வரக்கூடாது, உன் புருஷன் வீட்டுக்கு தான் போய் வாழணுன்றத நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு கோர்ட்டில் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும், கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா போகிறாங்க. மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அம்மா திரும்பவும் இந்த பக்கம் நம்ம வந்தால் கூட நம்மளை சேர்க்க மாட்டாங்க போல இருக்குது. இந்த அளவுக்கு என் அம்மாவுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்றத நினச்சிக்கிட்டு மயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே ஒரு விதத்தில் அவங்க தானே. எப்படியாச்சும் இந்த வீட்டில இருந்து என்னை துரத்தி விட்டா போதும் அப்படின்னு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அந்த வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு அந்த பொய்யை நான் மறைச்சி அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கணுமா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மயில் நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே கடைக்கு கிளம்புறதுக்காக பாண்டியன் வந்து நிற்கும் போது தான் சரவணன் அப்பா இன்னைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே, என்னடா டேய் கடைசி நேரத்தில் தான் இதெல்லாம் சொல்வியாடா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்பா அது வந்து மறந்துட்டேன்பா அப்படின்னு. என்னடா இதெல்லாமல் போய் மடப்பேன், இப்போ கடைக்கு கிளம்புறதுக்காக நின்றுட்டுருக்கிறப்போ சொல்கிறியே, சரி கோர்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பரவாயில்லப்பா, நீங்கள் வந்து போயிட்டு கடையை தரங்க, நான் அம்மா இருக்காங்களா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு. என்னடா ஓகே தானே, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுவியா, ஏன் நான்லாம் என் பிள்ளை கூட போகக்கூடாதா, சரவணா உன் கூட நான் வரேன்டா, எனக்கே இந்த விஷயத்த இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம்மா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் செந்திலே வர சொல்ல இருக்கம்மா, நம்ம செந்திலே கூட்டிகிட்டு போயிடலாம், கதிர் இருந்தால் கதிரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம், சரி அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், நாம் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா பார்த்து போயிட்டு வா சரவணா, நான் போய் கடையை திறக்கிறேன், ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்கப்பா நீங்கள் கடைக்கு கிளம்புங்க, நான் அம்மா செந்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. எதுக்குமா கோர்ட்டுக்கு எல்லாரும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு, அதான் அப்பாவை கடைக்கு போக சொன்னேன், நீ செந்தில் நாம் 3 பேர் மட்டும் போடாமா அப்படின்னு. சரிடா சரவணா அதுக்கு என்ன போகலாம், அவகிட்டேருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் கிடச்சா போகணும், இந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கோர்ட்டு கேஸுன்னு உக்காந்துட்டு இருக்கணுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுமே கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியிலேயே லாயர் கால் பண்ணி சரவணனுக்கு பேசுகிறாங்க. இதோ சார் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. சரி டைம் ஆகிடுச்சு, அடுத்து நம்மளதோட இயரிங் தான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து கால் கட் பண்ணிடுறாரு. என்னடா அப்படின்னு, லாயர் தான்மா டைம் ஆகிடுச்சோம் அப்படின்னு. ஏண்டா நீ முன்னியே சொல்லியிருக்கலாம், கிளம்பும் போது சொன்னால் அதான் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சே அப்படின்னு. பரவாயில்லம்மா அடுத்ததை தான் நம்ம இயரிங்க, முதல்ல வேற யாரோட இயரிங் நடந்துட்டுருக்கான், அதனால் இன்னும் பக்கம் தான் நம்ம போயிடலாம் 5 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் இங்கே கோமதியும் கிளம்பிட்டு இருக்காங்க. செந்தில் ராக் அப்படின்னு உடனே அவன் நேராக பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு. செந்தில் இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு கால் பண்ணலாமா, இல்லை அண்ணனே வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு தான் செந்தில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் மயிலோடைய ஃபேமிலி இங்கே ஆட்டோவில் போயிட்டு அங்கே இறங்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே செந்திலுக்கு அவ்வளோ கோவம் வருது. எங்க செந்தில் தம்பி மட்டும் நிற்கிது, மாமாவை காணுமே அப்படின்னு மீனா, அதாவது மயில் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா கால் பண்ணுறாங்க செந்திலுக்கு, ஏங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு. மீனா வந்துட்டேன் அப்படின்னு. இல்லைங்க எனக்கும் முக்கியமான வேலை இன்றைக்கி ஆஃபீஸில், அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நானும் உங்கள் கூட வந்திருப்பேன் அப்படின்னு. பரவாயில்ல மீனா, எதுக்கு நீ இங்கே வந்து அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு, அதான் அம்மாவும் சரவணன் அண்ணனும் வராங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பாரு அப்படின்னு சொன்னதும், சரிங்க பார்த்து எதுவாக இருந்தாலே கால் பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ வந்தால் தான் இங்கே ஓவராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்போ கூட சண்டை போட்டு தான் கால் கட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இவங்களோட ஃபேமிலி 3 இவங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறமா உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. மயில் அப்படியே அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு, எப்படா அவர் கூட போய் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஏக்கத்திலே பார்த்து உருகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் ஜட்ஜு வந்துடுறாங்க. ஜட்ஜு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது சரவணன் இவ கூட சேர்ந்து என்னால் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மயில் வந்துட்டு எனக்கு சேர்ந்து வாழ்ந்தாகணும் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம்
பிடிவாதமாக அடம் பிடிக்கிறாங்க. இல்லை சார் இவ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, என்னால் அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சரவணன் எல்லாத்தையும் சொல்லவும் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து மயிலுடைய பேரண்ட்ஸ் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க. செந்தில் மட்டும் கிடையாது, கோமதி இவங்களும் போயிட்டு கோர்ட்டில் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி பேசி என் பையனுக்கு எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, அவளுடைய முகத்தை கூட பார்க்க என் பையன் விரும்பலை, இதுக்கு மேலேயும் அவளை என் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனால் என் பையன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், நாங்கள் எங்கள் பையனை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அப்படி அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா என் மகன் உயிரை கூட விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு என் பிள்ளை அவ ஏமாத்திருக்கா, கஷ்டப்படுத்திருக்கா, அவங்கள மட்டும் கிடையாது எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி செந்தில் எல்லாருமே சொல்ல அது எல்லாத்தையுமே கோர்ட் ஏற்றுக்குது. இங்கே மயில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கோர்ட் வந்து இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. என்ன ஐயா கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்க, பேசாமல் இப்போவே எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க இப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்னது இது, இன்னைக்கு எப்படியாச்சு அவகிட்ட இருந்து என் பிள்ளைக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்டுன்னு பார்த்தா இப்படி கோர்ட்டில் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிகிட்டு இருக்கும்போது வக்கீல் வராரு. வக்கீல் வந்த உடனே இப்படி நடக்கும்னு நானுமே எதிர்பார்க்கல, டிவோர்ஸ் கிடைச்சிரும் தான் நினச்சோம், ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ பிடிவாதமாக அப்படி மாற்றி மாற்றி பேசினதுனால ஸோ வேறு வழி இல்லாமல் ஜட்ஜி வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. கவலைப்படாதீங்க, கவுன்சிலிங்கில் எதுவும் கேட்க மாட்டாங்க, சேர்ந்து வாழ சொல்லி தான் சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே சொன்னதே அங்கே பிடிவாதமாக சொன்னால் அதுக்கப்புறம் உங்களோட முடிவு என்னவோ அதை எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பெருசாக எதுவும் பயப்படுறதுக்கு இருக்காது கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து இங்கே சரவணனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, என்ன ஆனாலும் சரி நான் என்னோட முடிவை அங்கே உறுதியாக சொல்லுவேன், அவ கூட சேர்ந்து எனக்கு வாழ விருப்பம் இல்லை, ஆமாம் விடுமா நான் ஸ்ட்ராங்காக இருக்கல, அது எத்தனை வருஷம் வேணாலும் இழுக்கடிக்கட்டும், ஆனால் அவ கூட சேர்ந்து வாழ தான் நான் முடிவு பண்ணலை, பிரியறது தான், நீ கவலையே படாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது மயில் வீட்டார் வெளியில் வராங்க. மயிலை பார்த்து அவங்களுடைய அம்மா திட்டிக்கிட்டே வராங்க. ஏன்னா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கா, அவங்க கூட சேர்ந்து வாழ சொல்லி பிடிவாதமாக ஜட்ஜுக்கிட்ட கெஞ்சிட்டுன்னா ஆண் இழுத்துட்டு இருக்க, இப்போ இதனால் பாரு கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்க, இன்னும் உனக்காக இந்த இது ஜட்ஜுக்கு வக்கீலுக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் எத்தனை நாளைக்கு திருட்டோம் இருக்கிற கடன்லாம் அப்படின்னலாம் வந்து அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. என்ன பாக்கியம் இது, கவுன்சிலிங்ன்றது அவங்க ரெண்டு பேரையும் பிரியாமல் திரும்பவும் பேசி ரெண்டு பேரையோட மனசை மாற்றுறதுக்காக தானே கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, இன்னமும் இப்படி பேசிட்டு வர மயில் அதுக்கான முயற்சியாவாச்சும் செஞ்சுருக்கால, அடுத்த தடவை பாரு கவுன்சிலிங் போனதுனால டிவோர்ஸ் வாங்கக்கூடாது, மயில் அவங்க வீட்டில் தான் போய் வாழணும்னு ஜட்ஜு சொல்லுவார் பாரு, நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மயில் வந்துக்கிட்டு மாமா அப்படின்னு சரவணன் கிட்ட பேச வராங்க. ஏய் இங்கே எதுக்கு வந்த, மரியாதையே போயிடு, நீ முகத்தை கூட முடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் இந்த கோர்ட்டில் கேஸில் வந்து டிவோர்ஸ் கொடுக்காம இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க, அதனால கர்மம் உன் முகத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இங்கே பாரு உன் குரலை கூட கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, மரியாதையும் இங்கிறது போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ கோர்ட் வாசல்னு கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. செந்திலும் கோமதியும் இது கோர்ட்டுன்னு எதுக்கு தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட நாம் பேசிடு, நாம் கிளம்பி போகலாம் வானே அப்படின்னு, ஆமாம்மா கிளம்ப நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பொருட்டாக கூட மயிலை மதிக்காமல் போயிட்டே இருக்காங்க. மயிலுடைய அப்பா அம்மாவும் இவங்க கிட்ட பேசுறதுக்கான தகுதியை எப்போவோ இழந்துட்டாங்க, அதனால வேடிக்கை பார்த்து தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடி உங்க புருஷன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், போய் கையில் காலை விழுந்து கெஞ்சறதை வச்சுட்டு மாமா மாமா உங்ககிட்ட பேசணும்னு நின்றுட்டு இருந்தேன், அப்படியே உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, நீ பண்ண காரியத்துக்கு நீ பண்ணது தப்பு, அதனால் போய் காலில் விழுந்து எப்படி மயக்கணுமோ அப்படி மயக்கணும் அப்படின்னாலாம் வந்து கத்திட்டு இருக்காங்க. மா என்னம்மா நீ அப்படியெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட பேசுறதுனால அவரோட மனசு மாறிடவா என்ன அப்படின்னு, ஏய் அப்போது உனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் என்ன இல்லை, இப்போ கோர்ட்டில் கவுன்சிலிங் கொடுத்ததுனால என் வீட்டில் வந்து திரும்பவும் உட்காந்துக்கலான்னு இருக்க அப்படி தானே அப்படின்னவும், என்னம்மா நீ இப்படி பேசுனா அப்படி பேசுகிற மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, வேறு எப்படி பேசுவாங்களா அப்படின்னு, பாக்கியம் கொஞ்சம் அமைதியாக விட, அவளை தொந்தரவு பண்ணாத, நீ கிளம்பி வா நைடு வாமா கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு கவுன்சிலிங் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கவுன்சிலிங் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூட எங்கள் செந்தில்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நான் கூட டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தம்மா, ஆனால் இப்படி இழுக்கழிச்சிட்டாங்களே அப்படின்னு தான் செந்தில் கூட கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விடுடா நாளைக்கு கவுன்சிலிங்கில் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் மட்டும் வரேம்மா, நீங்களாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட உனக்காச்சும் வரேன்டா அப்படின்னு, அண்ணன் கூட நான் போய்க்கிறேன், நீ வேலையை பாருமா அப்படின்னு, உனக்கு ஆஃபீஸில் வேலை இல்லையாடா சரவணா செந்தில் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைண்ணே, நீ டென்ஷனே ஆயிக்காத, நான் வரேன் நாளைக்கு உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சரவணன் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கும்போது நடந்த விஷயத்த மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ராஜு கதிரும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சென்னையை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. போக மனசே இல்லை கதிர் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வராங்க. என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம இங்கே இருந்துட முடியுமா, அங்கே போயிட்டு நீ கோச்சிங் கிளாஸில் சேரணும்ல அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க காரில் வந்து. ஸோ உனக்கு டயர்டாக இருக்காதா, கார் ஓட்ட யாராச்சும் டிரைவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு. எல்லா நேரமும் கூடவே இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்தால் நம்ம இப்படி ஜாலியாக பேச முடியுமா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்னடி போய் இத்தனை நாளில் இப்போ தான் எனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு. சரி அப்புறம் போன வேலையெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து ராஜியை கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுக்கா அப்படின்னு. ஓ ஒரே டூயட் போல இருக்குது, ஸ்டேட்டஸ் எல்லாம் பலமாக இருந்துச்சு அப்படின்னு. நீங்களும் பார்த்தீங்களாக்கா அப்படின்னு. பின்ன பார்க்காம இருப்பானா அப்படின்ற மாதிரி. என்ன கதிர் ரொமான்ஸ் பண்ண கொஞ்சமாச்சும் கற்றுக்கிட்டாரா தனியாக போனதுக்கப்புறமா அப்படின்னலாம் வந்து மீனா கேட்கவும் ராஜிக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. அக்கா நாங்கள் இங்கே ட்ரைனிங்க்கு வந்தோம்க்கா அப்படின்னு. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு. அதெல்லாம் விடுங்கக்கா, நான் நினச்சது ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போ எல்லாம் பைபிளில் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி மீனா கேட்டுட்ருக்காங்க ராஜிக்கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்புறம்க்கா நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கோம், நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. சரி வந்துட்டா போச்சு, அதுக்கு என்ன போ, நானுமே வரணும். இன்றைக்கி வேறு கோர்ட்டில் சரவணன் மாமாவுடைய கேஸ் இருந்துச்சு, முக்கியமான வேலை இருந்ததுனால என்னால் அதுக்கே போக முடியல. வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு அத்தைக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்காங்க. என்னக்கா சரவணன் மாமாவோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜையும் கேட்டுட்ருக்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டுருக்காங்க. சரிக்கா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அக்கா அப்புறம் என்னாச்சுக்கா, டிவோர்ஸ் கிடச்சிட்டுச்சா அப்படின்னு கேட்கவும், இல்லை கோர்ட்டில் கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காங்களாம். அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாம் எல்லாரையும், அதனால் அப்படின்னு சொல்லவும், சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, அண்ணனுடைய கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சா, அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு. ஆமாம் கோர்ட்டுக்கு போகிறத பற்றி இங்கே சென்னையில் உட்காந்துட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாரா, எதுக்கு நம்மளை தொந்தரவு பண்ணினு சரவணன் மாமாவே கிளம்பிட்டாரு போல இருக்கு. ஆனால் பாவம் சரவணன் மாமாவோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு. விடு, நடந்து முடிஞ்சு போச்சு, ஆனால் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. ஆமாம் ஆமாம் முதல்ல கூட அவங்க மேலே இறக்கிறது தான் நானும் மீனாக்காவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் என்னைக்கு கோர்ட்டில் அதாவது ஜெயிலில் வந்து அந்த நகை உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க மேலே இருக்க கொஞ்சம் நஞ்சம் பாசமும் போயிடுச்சு. சரவணன் மாமாவுக்கு அவங்கெல்லாம் ஏற்றவங்களே கிடையாது. மாமாவுடைய முடிவு என்னவோ அதுபடி தான் நடக்கணும். ஆனால் கடவுள் இழுக்கடிச்சுட்டே போயிட்டுருக்காரு இந்த விஷயத்த முடிக்காமல் அப்படின்னு ராஜியுமே கோவப்பட்டு பேசவும், ஏய் என்னாச்சு, கோர்ட்டில் அப்போ ஏறிங் போயிட்டு வந்துட்டாங்களாம்மா அப்படின்னு. ஆமாம் காலையிலேயே ஏறிங்க போயிட்டு வந்துட்டாங்களாம். இப்போதான் செந்தில் மாமா கால் பண்ணி மீனாக்காக்க விஷயத்த சொன்னாங்களாம். கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காங்களாம். அவங்க பிடிவாதமாக இருந்தாங்களாம், அக்கா கூட சேர்ந்து வாழணும், அதாவது மாமா கூட அப்படின்னு சொல்லவும், விடு என்ன பண்ணுறது, கவுன்சிலிங் தானே போகட்டும், அடுத்து ஏறிங்களே அப்புறம் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சே இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் இல்லாத போயிட்டோமே, தனியாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. விடு, அதுக்காக எல்லாருடைய வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக போய் நிற்க முடியுமா, அங்கே இருந்துக்கிட்டே மீனானியே போக முடியலன்னு சொல்கிறேன். அப்போ நாம் மட்டும் சென்னையிலேருந்து கிளம்ப முடியுமா அவ்வளோ சீக்கிரம், அதெல்லாம் அம்மாவும் அண்ணனும் பார்த்துப்பாங்க. அண்ணன் இதுக்கெல்லாம் கவலைப்படாத, விடு, அண்ணனுக்கு ஹெல்ப் தேவைன்னா எனக்கு கால் பண்ணியிருக்கமே அப்படின்னு தான், நீ இதை நினச்சி வரி பண்ணிக்காத அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன உடனே சுடர் வந்த உடனே கேட்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா, கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்கல, நீ மாமா கூட சேர்ந்து போக போகிறல அப்படின்னு. கிழிச்சிட்டா அவங்க அக்கா, அங்கே போயிட்டு ஓமக்கட்டா நடந்தா நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா நீ, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு. மா எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, ஆனால் மாப்பிள்ளை பிடிவாதமாக இருக்காரு, சேர்ந்து வாழ முடியாதுன்னு. உன் அக்காவும் பேசி பார்த்துட்டா, ஆனால் ஜட்ஜி எப்படியோ இறக்கப்பட்டு கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காரு, மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு
அவருடைய அப்பா சொல்லிட்டு இருக்கவும், அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா கவலைப்படாதுக்கா, கவுன்சிலிங்கில் உங்களை சேர்ந்து வாழ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போ போய் நீ மாமா கிட்ட தனியாக பேசி எப்படியாச்சும் ஒன்றா சேர்ந்து வாழணுன்றதை பற்றி பேசுக்கா, விடுக்கா அப்படின்னு சொல்லி சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அப்பனும் பிள்ளையுமா மாற்றி மாற்றி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுனால தான் அவள் இப்படியே நமக்குன்னு ஆளுங்க இருக்காங்க இங்கேயே உட்காந்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது மட்டும் என்றைக்குமே நடக்காதுன்னு அவளுடைய மனசில் ஏற்றுக்க சொல்லுங்க. அவள் இந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக இருக்க முடியாது. இவளுக்கு அடுத்தது இன்னொரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு வாங்கின கடனையே நான் அடைக்கல. அடுத்து சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அவளுக்கு செலவு பண்ண என்கிட்ட எங்க பணம் இருக்கு. இதுல இவளும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டா இவளுக்கும் சேர்த்து கஞ்சி ஊத்த அப்படின்னு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கவும், என்னம்மா நீ அக்காவே கோர்ட்டுக்கு போய் வந்து நொந்து உட்காந்துட்டு இருக்கா, இந்த சமயத்துல இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆண்டி இதெல்லாம் மட்டும் வக்கனையா பேசு. ஆனா உங்க அக்காளுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்க துப்பு இல்லை. இங்க வந்து ஆளாளுக்கு என்ன திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. மா என்னம்மா நீ திரும்ப திரும்ப அக்காவை திட்டாதம்மா, தப்பு பண்ணது நீமா அப்படின்னு. இங்கே பாருடி, ஓங்கி பல்லகிலெல்லாம் கழட்டிடுவ. ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ, அமைதியா போ. ஆமாடி போய் சொன்னேன், போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் அதுக்கப்புறம் அவள் புருஷனை இவ கைக்குள்ளே இவ போட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? தப்பே பண்ணியிருந்தாலையும் இவளுக்காக இவருடைய குடும்பத்துக்கிட்ட மாப்பிள்ளை போய் நின்று இருப்பாருல்ல. அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா, சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் தானே, நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம், நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்கன்னு மாப்பிள்ளை இவளுக்காக நின்றுப்பாருல்ல. ஆனால் இவளுக்கு புருஷனை கை கூட போட துப்பு இல்லை. இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா நீ வாக்கா, அம்மா பேசுறது விடுக்கா, வீட்டுக்குள்ளே வாக்கா அப்படின்னு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மாயில் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதக்கா, அம்மா பேசினா பேசிட்டு போகுது அப்படின்னு. இல்லடி எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே இனி வரவே கூடாது, அப்படியே ஓடி போயிடுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நானும் அவங்க பொண்ணு தானே, என்னை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. கவுன்சிலிங் மட்டும் கொடுக்கலன்னா இப்பயும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சு தீர்ப்பு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அம்மா பேசுவாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையை நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சிருன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அம்மா பேசுனது நினச்சிக்கிட்டு விடுக்கா அப்படின்னு. அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு இருக்காரு. அவர்கிட்ட நானும் எவ்வளவோ பேசி என் வழிக்கு வர கொண்டு வர பார்த்தேன். ஆனால் அதை நடக்கலை. நான் பண்ண தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என் பக்கம் எப்படி கொண்டு வர முடியும் சுடர்? இதெல்லாம் பற்றி கொஞ்சமாச்சு அம்மா யோசிச்சு பார்க்குறாங்களா? என்னமோ தப்பெல்லாம் நான் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யாமல் வாயை மூடிட்டு அமைதியாக தானே இருந்தேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு. ஆனால் இந்த அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு புரியலை அப்படின்னு தான் அழுதுட்டு இருக்காங்க. மயில் வந்து அக்கா விடுக்கா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சரவணன் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கடைக்கு போகிறாரு. கடைக்கு போயிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாரு நடந்த விஷயங்களை. சரவணனுமே சொல்கிறாரு, சரிடா சரியாக போயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரவணனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், நீ கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சரவணன் கடையில் விட்டுட்டு கிளம்பிடுறாரு பாண்டியன். அவங்க போனதுக்கப்புறமா தான் இங்கே திரும்பவும் அஞ்சலி வந்து சரவணனுக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் திரும்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற சரவணா, சாப்பிட்டியா அப்படின்னு. இன்னும் இல்லை, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், நீ சாப்பிட்டியா அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரவணா, உன் ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னியே, வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு. சரவணனுக்கு இதுக்கு மேலே எவ்வளோ அஞ்சலி கிட்ட மறைக்கிறதுன்னு தெரியலை. முழு உண்மையே சொல்லாமல், இல்லை அஞ்சலி இனி அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரவணா என்னாச்சு அப்படின்னு. அவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டுரு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டாரு. என்ன சரவணா உங்களுக்குள்ள பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அது சரி பண்ணவே முடியாத பிரச்சனை அஞ்சலி, இனி அவள் இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னலாம் வந்து சரவணன் சொல்லிட்டு இருக்கவும், என்னப்பா நீவே இப்படி பேசுகிற, விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு தான் சரவணன் கிட்ட அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அப்போ ரொம்ப பெரிய விஷயமா? சரி உன்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் எதுக்கு நான் நோண்டிக்கிட்டு, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போ சரவணா, அப்புறம் வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு. பரவாயில்ல அஞ்சலி, அப்படி போனால் கூட பரவாயில்ல, அவ கூட சேர்ந்து வாழ்றதா எனக்கு விருப்பம் இல்லை. நான் கோர்ட்டில் ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போது டிவோர்ஸ் கேஸ் விஷயம் தான் நடந்துட்டுருக்கு, இப்போ கூட அங்கே தான் போயிட்டு வர அப்படின்னு சொன்னதும், என்ன சரவணா அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையா, என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆமாம் உன்னோட பர்சனல் விஷயம் இல்லை அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அஞ்சலி, அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, அவள் எனக்கு தகுதியானவளையே கிடையாது, என்னை ஏமாத்திட்டா அஞ்சலி அவள், அதனால அவள் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு.
என்ன சரவணா இது அந்த அளவுக்கு அவங்க கேவலமானவங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. நடந்த விஷயங்களை மொல்ல அஞ்சலியுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப் மாதிரி தான் சரவணோட லைஃப்மே. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.